சித்ரா பௌர்ணமிக்கு நாங்க கிளம்பிட்டோம். பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில்ல ரொம்பவே விசேஷமா இருக்கும்னு சொன்னாங்க. போய் பார்த்தா பயங்கரமா விசேஷமா இருந்தது. இவ்ளோ கும்பல் எங்கடா இந்த சின்ன கிராமத்துல இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. பார்த்தா சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வாங்கி போட்டுட்டு அங்க போய் பார்த்தா பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே போர் அடிக்குதுன்னு இந்த சைடு போய் பார்த்தா குளத்துல சாமி விடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குளமே லைட் போட்டு ரொம்ப அழகா இருந்தது. அந்த எதிரொலிக்கிற லைட்ல ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா மேல அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கண்ணு வேற அந்த பக்கமே போயிட்டு இருந்தது. என் ஹஸ்பண்டா ஃபர்ஸ்ட் சாமியை கும்பிடுறீனாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு பொறுமையா நாங்க பாத்துட்டு இருந்தோம். ரொம்பவே கும்பலா இருந்தது. வானவேடிக்கைலாம் விட்டுட்டு இருந்தாங்க. குளத்துல ஒரு வழியா சாமி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குளம் சுத்தியுமே அவ்வளோ கும்பல் இருந்தது. பெரிய குளம். சாமி ஃபுல்லா 3 ரவுண்டு வரும்னாங்க. என் ஃப்ரெண்டு வேற என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சாமி வந்ததுக்கு அப்புறம் நாங்க திருப்தியா பக்கத்துல எல்லாம் நின்னு பார்த்துட்டு சரி வந்த வேலையை பாருன்னு என் ஹஸ்பண்ட் சொல்ல நானும் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்பதான் நிம்மதியா இருந்தது.